வணக்கங்க, நான் உங்கள் வினோத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டெக்னாலஜி பர்சன் எப்படி வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது, அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த 5 விஷயம் என்னன்றதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்னன்னா, ஹானஸ்டி, அண்ட் தென் கம்யூனிகேஷன், விஷன், அக்கௌண்டபிலிட்டி, அண்ட் தென் ஹியூமிலிட்டி. இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் லீடர்ஷிப்குள்ள வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாமா? நான் டெஃபினட்டாக ஹானஸ்டி தாங்க. ஹானஸ்டி என்ன பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஹானஸ்டி தான் இட்ஸ் எத்திக்கல் பில்ட் ட்ரஸ்ட் ஆன் யோர் டீம். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற கம்யூனிகேஷன் மட்டும் வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் டீமுக்குள்ள ஒரு 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 ஹானஸ்டி ரெலவெண்ட் ஆஃப் பில்டு வந்து ஃபார்ம் ஆகுங்க. அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் நம்பணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலைக்கு உண்மையாக இருக்கணும், உங்கள் டீமுக்கு உண்மையாக இருக்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் டீம் வந்து லீட் பண்ணுறதுக்கு தகுதி உங்களுக்கு இருக்குங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு லீடர்ஷிப்க்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கம்யூனிகேஷனுங்க. ஒரு எப்படின்னா, எல்லா டீம் பிளேயர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து வேற மாதிரி இருப்பாங்க, சில பேர் வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாரும் அலைன் பண்ணுறது இந்த கம்யூனிகேஷன் தாங்க. அவங்க விஷயத்துக்கு அவங்க தேவைக்கு மாதிரி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி அந்த வேலை வாங்க மட்டும் தான் ஒரு கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ கம்யூனிகேஷன் ஒரு டீமோட பில்ட் கொண்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா அங்கே கான்ஃப்ளிக்ஸ் நிறைய உருவாயிடும். சொல்லுவாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுங்க. அக்கௌண்டபிலிட்டினா என்ன? ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஃபினான்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. டெஃபினட்டாக என்னன்னா, அக்கௌண்டபிலிட்டின்றது ஓனர்ஷிப்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் நீங்கள் தாங்க ஓன் பண்ணணும். அதுக்கான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அதில் வர தப்பு மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஓன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கான லீடு, அதாவது அந்த பர்டிகுலர் மாடலுக்கான லீடாக ஆக முடியும். ஸோ இந்த 3 குவாலிட்டியை தவிர்த்து விஷன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போ நம்ம பக்ஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெம்பரரி சொல்யூஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ உங்களோட விஷன் எப்படி இருக்கணும், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்டாக இருக்கணும். அதாவது ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கானது இல்லைங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்துக்கு மினிமம் பிளான் இருக்கணும். அந்த மாதிரி பிளான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 6 பேர் இருக்க டீம் வந்து 20 பேராக மாற வாய்ப்பு இருக்குது, 20 பேர் இருக்க டீம் வந்து 28க்காக மாறுது, 30-40 இப்படின்ற மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பிஹைண்ட் என்ன இருக்குன்னா இந்த விஷனோட ஐடியா இருந்தாங்க. ஸோ இந்த விஷனோட ஐடியாவும் இல்லைன்னா டெஃபினட்டாக இந்த டீம் வந்து வளராது. அந்த டீம் அங்கேயே நின்றுடும், ஸ்டாக்னண்ட்டாக அண்ட் தென் சப்போர்ட்லேயே இருக்கும். ஸோ லீடர்ஷிப் தாங்க ஒன் ஆஃப் தி கீ பில்லர் டு டெவலப்பிங் த டீம்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக இந்த விஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். நாலாவது ஹியூமிலிட்டின்றது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டியை நீங்கள் வந்து உணரணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அந்த லிமிட்டேஷன்ஸ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை நீங்கள் வந்து ப்ராப்பராக மற்றவங்ககிட்ட டெலிகேட் பண்ணி அந்த டெலிகேட்டட்கான ஒர்க்கை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹியூமிலிட்டிஸ் உங்கள் டீமுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர்ஸும் வளருவாங்க, நீங்களும் வளருவீங்க. அதாவது எவ்ரி மெம்பர்ஸ் ஹேஸ் சம் லிமிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த லிமிடேஷனுக்குள்ளே உங்கள் ஒர்க்கை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அது பிஹைண்ட் த லிமிடேஷன்ஸ்க்கு நீங்கள் போகவே